மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கீத ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கீத ஆராதனையில உம்மை பாடி மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் ஆண்டவருடைய திவ்ய பிரசன்னத்தை எங்கள் அருளி செய்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேளை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் எல்லா ஐக்கிய சங்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஞாயிறு பாடசாலை, வாலிப பெண்கள், இளம் தம்பதியினர் எல்லாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாம் இந்த நாமத்திற்கு மகிமையை சேர்க்க வேளை முழுவதையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவநாம மகிமைக்காகவும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 102 பாடுவோம். ராக்காலம் பெத்லேமை 102 பாடுவோம். நல்லோர்க்கு யோவே. தயவுசெய்து உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியோடு வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆராதனை நமக்கு விசேஷமான ஒரு ஆராதனை. ஏனென்று சொன்னால் ஐக்கிய சங்கங்களின் கீத ஆராதனையாக நாம் இதை ஆசரிக்கின்றோம். இதனுடைய ஆரம்பம் நாம் கடந்த ஆண்டிலே கீத ஆராதனை என்று சொல்லி நாம் ஆரம்பம் செய்தோம். ஆகவே அதிலே நாம் எல்லாரும் சிறப்பாக பங்காற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே இந்த முறையும் எல்லா ஐக்கிய சங்கங்களும் முன்பதாக வந்து ஆண்டவரை ஆயத்தத்தோடு துதிப்பது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் ஐக்கிய சங்கங்களை எல்லாம் தொடர்பு கொண்ட போது ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த காரியத்திலே நீங்கள் ஒத்துழைத்து மிகுந்த பயிற்சியோடு வந்திருக்கிறீர்கள். அது பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களாக முன்பதாக வந்து நாம் பாட இருக்கிறோம். முதலாவது ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் முன்பதாக வந்து பாடல் பாடுவார்கள்.
அதனைத் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் பாடல் பாடுவார்கள். ஆகவே நீங்கள் இதற்கு ஏற்றாற் போல ஆயத்தத்தோடு பயிற்சி செய்தவர்கள் அனைவரும் முன்பதாக வரும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்திலே பல உயர்ந்த பதவிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப டாப் போஸ்ட் எதுன்னு சொன்னீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதற்கப்புறம் ஆளுநர் என்று சொல்வார்கள். இவங்களுக்கெல்லாம் சொல்லும்போது அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தா சொல்லுவாங்க, ஹிஸ் எக்ஸலன்சி, மேதகு ஜனாதிபதி அவர்கள், மேதகு ஆளுநர் அவர்கள் என்று சொல்லுவாங்க. அதற்கு பின்னால் இங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், நீதிபதிகள், இவங்களெல்லாம் சொல்லும்போது ஆனரபிள் மிஸ்டர்னு சொல்லுவாங்க. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு நீதிபதிகள் என்று சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் போகணும், நம்ம சாதாரண பார்க்க முடியாது, நேராக அவங்கள நிறைய அருகில் நின்று பேச முடியாது. நிறைய புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க, அவங்கள சுற்றி நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள சாதாரணமாக அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நீதிபதிகளில் சிலர் எனக்கு நண்பர்கள் உண்டு. கடந்த மாதம் என்னுடைய நண்பர் ஒரு உதவி ஆணையர், லேபர் கமிஷனர், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றோம். போய்கிட்டே இருக்கும்போது அதற்கு ஒரு நீதிபதி வருவதாக சொன்னார். நான் எனக்கு கொடுத்திருக்கிற அரசு வாகனத்திலே சென்றோன்னு அவருக்கு வழி தெரியல. எனக்கு ஃபோன் பண்ணார், அப்பா எங்கே இருக்கீங்க? இந்த மாதிரி சைதாப்பேட்டையில் இந்த இடத்துல இருக்கிறேன். நானும் பின்னால் தான் இருக்கிறேன் அப்படின்னு. காணுமே, உங்களுடைய காரை காணும். ஏன்னா அந்த நீதிபதி காரில் ஒரு எம்பளம் இருக்கும், முன்னால் லைட்டெல்லாம் இருக்கும், எதுவுமே இல்லை. எங்கே இருக்கிற? காணுமே, உங்கள் காரே காணுமேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், பின்னால் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேனார். ஒரு செக்யூரிட்டி ஒரு ஆள் பைக் ஓட்டிகிட்டு வர்றாரு, அதில் பின்னால் அந்த நீதிபதி உட்கார்ந்துட்டு வந்தார். நான் கேட்டேன், என்னப்பா உங்கள் ஸ்ட்ராட்டஜி வர கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், யுவர் ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ், நீ எப்படிப்பா பைக்கில் வந்துக்கிட்டு இருக்க, நீ காரில் வர வேண்டாமான்னு சொன்னேன். இல்லை, டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, இந்த டிராஃபிக்கில் நீ வந்தோன்னா திருப்பி உங்களை பிடிக்க முடியாது சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஐ கன்சிடர் யுவர் ரிலேஷன்ஷிப் மோர் தென் மை போஸ்ட். என்னுடைய பதவியை விட நண்பன் என்கிற அந்த உறவிற்கு நான் மரியாதை கொடுக்கிறேன், அதனால நான் பைக்கில் கூட வந்துடுவேன், சாதாரணமாக இருக்கிறேன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய நீதிமன்ற சாதாரண பார்க்க முடியாத சாதாரண தன்னுடைய நிலையை, ஸ்டேட்டஸை விட்டு கீழே இறங்கி ஒரு வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எல்லாருமே அவரை பாராட்டினோம். இது உண்மையிலே முடியாத ஒரு காரியம். இதையெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனிதர் சாயலானார். எதற்கா என்று சொன்னால், அவருடைய ஸ்டேட்டஸ் அங்கே பரலோகத்தில் தேவனுக்கு சமமாக இருப்பதை விட்டுவிட்டு சாதாரண ஒரு மனிதனாக, அதுவும் ஏழை குலமாக இல்லை, மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். எதற்கா என்று சொன்னால், அவருடைய ஸ்டேட்டஸ் அங்கே பரலோகத்தில் இருப்பதல்ல, உங்களோடு கூட வாசம் பண்ணுவதற்காக. வேதம் திரும்ப தெளிவாக சொல்கிறது, அவர் நமக்குள்ளே தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவர் நம்மோடு கூட வாழ்கிறவராக இருந்தார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி அந்த பொருளோடு கூட தான் இந்த பாடலை பாடுகிற உயர்ந்த மேன்மையை அவர் உதறி தள்ளிவிட்டு உலகிலே மனிதனாக அழுக்கு மண்ணால் நிரம்பும் தொழுவத்திலே அவர் வந்தார் என்பதை நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த பாடல் நாங்கள் இதை பாட இருக்கிறோம். இதை கேட்டு மகிழுங்கள்.
திருநெல்வேலி திருமண்டிலம் கோமதிமுத்துவரம் சேகரம் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பாக பாடல் பாடின ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அடுத்ததாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் பாட வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து முதலாவது வேத பகுதி வாசிக்க ஆயத்தமாக இருக்கும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து முதலாவது வேத பகுதி வாசிக்கப்படும்.
சிறப்பாக பாடல் பாடிய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது நாம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் முன்பதாக வருவதற்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வேத பகுதி வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து முதலாவது வேத பகுதி. முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். வாசிக்க வேண்டிய பாடம் முடிந்தது. காற்று வீசும் நேரமது
பாடல் பாடின ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு பாடலை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அதன் பின்பதாக இளம் தம்பதியினர் சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதோடு கூட இந்த சிறப்பு பாடல் வேளை நிறைவு பெறும்.
இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 55 வரை. லூக்கா 1:46 முதல். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இளம் தம்பதியினர் பாடல் பாட வருவார்கள். முன்பதாக வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். அருமையான டாக்டர் அசரியா ஹெர்பர்ட் அவர்களை நான் அழைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொடுப்பார். இந்த நேரத்திலும் உங்கள் முன்பாக தேவனுடைய செய்தியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த வேலையிலும் இங்கே அழைத்த நம்முடைய குருவானவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சபை மூப்பர்கள் அனைவருக்கும் சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காண்கும்படியாக எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும். என்னை மறைத்து நீங்களே வெளிப்படுங்க சப்பா. மீதான வேலைகள் எல்லாவற்றும் முடித்த கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். ஏசிக்ஸ் மணிக்கு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு முன்பாக பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட டாபிக் வந்து பெத்லஹேமின் நட்சத்திரம், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசணும்னு நினச்சேன். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தே ஆர் ஓவர் ஜாய்டு அப்படின்னு நம்ம பார்ப்போம். யார் வந்து சந்தோஷம் அடைந்தார்கள்? சாஸ்திரிகள். அவங்க வந்து வைஸ்மென் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அவங்க வந்து இந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு அவங்களுக்கு வந்து தெரியுது. அவர் வந்து எங்கே இருப்பாருன்னு அவருக்கு தெரியல. அதை தேடி அவங்க போகணுன்னு ஆசைப்படுறாங்க. இந்த சாஸ்திரிகள் வந்து ஏசப்பாவை என்னைக்கு போய் பார்த்தாங்க அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? பிறந்த அன்னைக்கே பார்த்தாங்களா? டிசம்பர் 25 நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். அன்றைக்கே எல்லோரும் போய் பார்த்தாங்களா? இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் பார்த்தாங்க. ஏன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ன போட்டிருக்கு. ஆல்ரெடி அவர் பிறந்துட்டார், அவர் எங்கேன்னு இவங்க தேடி போகிறாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி படி பார்க்கும்போது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வந்து அவங்க வந்து அவரை போய் அன்றைக்கி சந்தித்ததாக வரலாறு கூறுகிறது. அதை வச்சுட்டு அதுக்கு நேம் கூட எபிஃபானி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சில சர்ச்சஸில் அந்த டேயை கூட அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டேயை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நட்சத்திரம் வந்து எதை வந்து முதல்ல வெளிப்படுத்திச்சு அப்படின்னா, ராஜாவின் பிறப்பை வந்து அது அறிவிச்சுது. ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த நட்சத்திரம் வந்து ஃபஸ்ட்டு அறிவிச்சுது. இந்த ராஜா பிறந்திருக்கிறாருன்னு அவங்க வந்து அறிவித்ததுக்கப்புறம் இவங்க இந்த சாஸ்திரிகள் வந்து எங்கே போய் அவரை தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா,
அவர் ராஜானா ஒரு அரண்மனையில் தான் வந்து பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தோன்ற இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரண்மனையில் இருப்பார், ஒரு பெரிய இடத்துல தான் அவர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து நினச்சிட்டு அவர் வந்து அரண்மனையில் போய் அவரை வந்து தேட போகிறாங்க. அப்போ ஏரோது ராஜாவை வந்து சந்திக்கிறாங்க. நம்ம கூட சில நேரத்தில் என்ன செய்கிறோன்னா, கடவுள்னால் இங்கே தான் இருப்பார், ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் தான் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இங்கே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்கிற மாதிரி நம்மளே வந்து உலகப்பிரமாணமான விஷயங்களை வந்து நம்ம முன்னிறுத்தி அதை வச்சு நம்ம வந்து அவரை போய் தேடுறோம். ஒரு பெரிய சர்ச்சு, ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு பெரிய இடத்துல தான் அவரை வந்து நம்ம வந்து காண முடியும்னு நம்ம வந்து நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் அவர் வந்து அப்படி கிடையாது. கடவுள் வந்து ஒரு ஏழ்மையின் கோலமாக தான் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நம்ம வீட்டில் வச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் கூட நமக்கு அவர் வந்து பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நம்ம வந்து அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இன்னொரு இடத்துல போய் நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து அவருக்கு ஒரு உலக பிரகாரமான விஷயமாக அவரை போய் பார்க்கும்போது அவருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கூட வரலாம். ஏன்னா அது ஏரோது ராஜாவை போய் பார்க்குறாங்க. அவரை பார்த்தோன்னே இயேசுவின் பிறப்பு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நற்செய்தி தான். ஸோ லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:10. ஸோ ஏசப்பாவோட பிறப்பு வந்து எல்லா ஜனத்துக்குமே அது வந்து ஒரு நற்செய்தி தான். ஆனால் ஏரோது ராஜா அதை கேள்விப்படும் போது என்ன செய்கிறாங்க, அவங்களாம் கலங்குறாங்க. நம்ம தேவனுடைய பிறப்பு வந்து அனைத்து மக்களுக்குமே ஒரு நற்செய்தி. ஆனால் அது பிடிக்காத ஒரு சில பேருக்கு அது வந்து அவங்க கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம கூட இந்த மாதிரி உலகப்பிரமாணமான விஷயமாக ஆண்டவரை வந்து ஒரு இடத்துல போய் நம்ம தேடும்போது இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து கலக்கம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏசப்பா எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, ஒரு ராஜா எங்கே பிறந்திருக்காருன்னு சொல்லி, அப்புறம் ஏரோது ராஜா வந்து அவருக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர், வேதபாரகர்கள் அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க எல்லாரும், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே வந்து பிறப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வந்து அவர்கள் கண்டு நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி எனக்கும் அறிவிங்க அப்படின்னு அவங்க சாஸ்திரிகள்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. நீங்கள் திருப்பி வந்து எனக்கு சொல்லணும், நானும் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஆனால் அவங்க வந்து தேவனால் அவங்களுக்கு வந்து எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக அவங்க வந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்க 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவங்க வஞ்சிக்கப்பட்டதை கண்டு ஏரோது ராஜா வந்து கோபம் கொண்டு 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண்கள் பிள்ளைகளையும் கொலை பண்ணுறதுக்கு அவர் வந்து ஒரு இதை கொடுத்துட்றாரு. ஸோ அவங்க ஒரு தவறான இந்த ஏசப்பா வந்து அரண்மனை தானே பிறந்திருப்பார் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மனித கண்ணோட்டத்தோடு பார்த்த ஒரு விஷயத்தினால இந்த பாதிப்புகள்லாம் வந்து நம்ம ஏற்படுகிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் தோண்டுது, அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், அந்த நட்சத்திரத்தையே வந்து ஃபாலோ பண்ணி போயிருக்கணும். ஸோ நம்மளும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் நமக்கு வந்து ஒரு ஸ்டார் அப்படி பார்க்குறோம். ஸ்டாரை பார்த்தோன்னே நமக்கு வந்து என்ன செய்கிறது, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது வந்து நம்ம வந்து ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த ஜீசஸ் முன்னாடி போய் அது வந்து நிப்பாட்டியிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அரண்மனைக்கு போகிறதுனால இந்த பின்விளைவுகள்லாம் வந்து ஏற்படுகிறத பார்க்குறோம். நம்மளும் வந்து பெத்லகேமின் நட்சத்திரமாகிய இயேசுவை பின்பற்றி போகும்போது அவர் நம்மை வந்து கரெக்டான வழியில் நம்மளை நடத்துவார். ஸோ அதுதான் அடுத்த இதில் நம்ம பார்க்குறோம். அவர் இந்த நட்சத்திரம் வந்து நெக்ஸ்ட் என்ன செய்யுதுன்னா, நமக்கு முன் சென்று நமக்கு வழி காட்டுகிறது. முதலாவது நம்ம பார்த்தோம், அவர் பிறப்பை வந்து அறிவிக்கிறது. 2வது அந்த நட்சத்திரம் நமக்கு முன் சென்று நமக்கு வழி காட்டுகிறது. ஸோ இந்த உலகத்தில் வந்து நமக்கு வழியை காட்டுவதற்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மனிதர்களால் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹைவே ரோட்ஸில் போகிறீங்கன்னா இந்த ஊர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சைன் போர்டு இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வழியை தெரிந்து கொள்வதற்காக நம்மளே வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இதை விட அட்வான்ஸ்டாக போய் இப்போ எல்லாமே வந்து கூகுள் மேப்ஸ் எல்லாமே ஃபோன்லேயே நம்ம வந்து எங்கள் ஊருன்னு போட்டோன்னா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுது. நாங்கள் உங்கள் சர்ச் வந்து எனக்கு தெரியாது, ஐயாட்ட எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் கேட்டேன், அவங்க அனுப்பிவிட்டாங்க. அதை நம்ம ஃபோனில் போடுறோம், கரெக்டாக அவங்க சர்ச்சு வாசல் முன்னாடி கொண்டு வந்து நான் வந்து இறங்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்டாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் என்ன செய்யுது, அது வந்து வேலை செய்யாது. ஒரு சில நேரத்தில்
அந்த வழியில் நம்ம போய் இப்போ நின்றுப்போம், அங்கே வந்து வழியே இருக்காது, அடைச்சிருந்துருக்கும். இல்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வழி இருந்திருக்கும், இப்போ வந்து அதில் வேலை நடந்துகிட்ருக்கும். இல்லை வந்து அது வந்து ஒரு நடந்து போகிற வழி, சைக்கிள் போகிற வழியாக தான் இருக்குமே தவிர நம்ம காரில் போகும்போது அங்கே கடந்து போக முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து மனிதர்களால் உருவாக்கிய இந்த மேப்ஸ், கூகுள் மேப்ஸ் இது மூலமாக நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சாஸ்திரிகள் ஃபாலோ பண்ணிட்டு போன நட்சத்திரம் வந்து என்ன செஞ்சது? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் கரெக்டாக அவங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருக்குது. அது கரெக்டான வழியை காட்டிகிட்டே இருந்துச்சு. எது வரைக்கும் காட்டுச்சு? அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்கிற வரைக்கும் அது காட்டியது. ஸோ இதுதான் வந்து கடவுள் வந்து நமக்கு காட்டுற வழிக்கும் மனிதர்கள் நமக்கு காட்டுற வழிக்கும் வித்தியாசம் இதுதான். ஸோ இந்த கூகுள் மேப்ஸ் வந்து ஒரு சில நேரம் இன்டர்நெட்டில் நான் வேலை செய்யாது, இல்லைனா 2-3 வழியை காட்டும், எது நல்ல வழின்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் ஆகிய நட்சத்திரத்தை நம்ம ஏசப்பாவை நம்ம வந்து பின்னோக்கி அவரை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான இதுலேயும் நமக்கு டவுட்ஸ் வரலாம். ஒரு என்ன படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட் வரலாம், நான் என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு டவுட் வரலாம், நம்மளோட ஃபேமிலியை தீர்மானிக்கிறதுல நமக்கு வந்து சந்தேகங்கள் வரலாம். இதில் என்ன சந்தேகம் வந்தாலும் நம்ம ஏசப்பாவை வந்து நம்ம வந்து வழிகாட்டியாக வச்சுருக்கும்போது கரெக்டாக எந்த இடத்துல போய் சேரணுமோ அதில் போய் சேர்கிற வரைக்கும் அவர் வந்து நமக்கு முன்னாடி வழிகாட்டியாக இருந்துகிட்டே இருக்க போகிறாரு. ஸோ இந்த நட்சத்திரம் வந்து எங்கேருந்து உதிக்கும் அப்படின்னு நமக்கு பழைய ஏற்பாட்டிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் பேஸ் பண்ணி தான் இது புதிய ஏற்பாட்டில் எல்லாமே நடக்குது. ஸோ என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயே வந்து ஒரு நட்சத்திரம் எங்கேருந்து உதிக்கும்னு போட்டிருக்கு, யாக்கோபிலிருந்து உதிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ ஏசப்பாவோட சந்ததியை நம்ம வந்து பார்க்கும்போது யாக்கோபோட அந்த இதில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோட சந்ததி இதில் தான் வந்து ஏசப்பா பறக்கிற மாதிரி நம்மளுடைய சந்ததியில் வரலாறை நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து யாக்கோபுக்கு வந்து லேயாலும் மனைவியாக இருந்தால், ரேச்சலும் மனைவியாக இருந்தார். இதில் வந்து ஏசப்பா வந்து யாரோட சந்ததியில் வந்தார்? யாரோட சந்ததியில் வந்தார்? ரேயால், ராகேல் 2 பேர் இருந்தாங்கல்ல. இதில் வந்து லேயாவோட 6 குமாரர்கள், ஒரு குமாரத்தி உண்டு அவளுக்கு. அதில் வந்து யாரோட சந்ததியில் அவர் வந்தார்? யூதா யாரோட பையன்? லேயாவோட சந்ததியில் தான் ஏசப்பா வந்து வராரு. அந்த சந்ததியில் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களோட சந்ததியில் வருவாங்க. யாரெல்லாம் வருவாங்க? டேவிட் வந்து அதே சந்ததியில் தான் வருவார். எசேக்கியா ராஜா வந்து அதே இதில் தான் வருவார். சாலமோன் வருவார். அதே இதில் தான் தொடர்ந்து பார்க்கும்போது ஜீசஸும் அதே ஜீனியாலஜியில் தான் வந்து வராரு. ஸோ ஆனால் யாக்கோபு வந்து என்ன நினச்சான்? அவன் இந்த உலகப்பிரமாணமான விஷயங்களை தான் அவன் வந்து யோசிக்கிறான். அவனுக்கு யாரை பிடிச்சது? ராகேல் தான் அவனுக்கு பிடிச்சது. ஏன்னா பைபிள்லேயே வந்து லேயா பற்றி அவளுக்கு என்ன போட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 29:17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது லேயாளுடைய கண்கள் வந்து கூச்ச பார்வையாக இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாக இருந்தாள். ஸோ அவன் வந்து இந்த வெளி தோட்டத்தை தான் அவன் பார்க்குறான். ஆனால் கடவுள் வந்து வேறு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வச்சுருப்பார். அவர் வந்து இப்போ நீங்கள் நம்ம உலக பிரகாரமாக தெரிகிற இந்த தோற்றத்தை வந்து அவர் பார்க்குறதில்ல. இப்போ கடைசியில் யாக்கோபு வந்து அவன் வந்து ஒருவேளை அவன் வந்து நினச்சி பார்த்துருந்தானா, லேயா தான் வந்து அவளுக்கு வந்து பெட்டராக, அவனுக்கு வந்து ஒரு நல்ல இதாக அவனுக்கு தோண்டியிருக்கும். ஏன்னா ஜீசஸ் வந்து அந்த சந்ததியில் தான் வந்து வந்திருக்கிறாரு. அது போக வந்து ராகேல் வந்து ஆக்சுவலாக சீக்கிரமாகவே அவன் பெஞ்சமின் வந்து பிறக்கும் போதே வந்து அவன் மரித்து போயிடுவான். அவன் வந்து லேயால் கூட தான் ரொம்ப நாள் அவன் வந்து அவங்க கூட இருந்திருப்பாங்க. ஈவன் அவன் மரித்த பிறகு கூட ராகேல் வந்து அவங்க போகிற வழியிலே ஒரு இடத்துல அந்த இறந்து போகும்போது அவங்கள அடக்கம் பண்ணிடுவாங்க. லேயா வந்து யாக்கோபு கூடையே வந்து அவ பக்கத்துலேயே எங்கே வந்து ஆபிரகாம், ஐசக் அவங்கள எல்லாத்தையும் எங்கே வந்து அவங்க வந்து அடக்கம் பண்ணாங்களோ அதே இடத்துல யாக்கோபையும் லேயாவும் அவங்க வந்து அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து எது சிறுமை அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமோ, கடவுள் வந்து அதுதான் வந்து அதிலேருந்து பெரிய விஷயங்களை பண்ணுறதுக்கு அவரால் பண்ண முடியும். நம்ம ஜீசஸுமே வந்து அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல இருந்து தான்
நம்ம இந்த நட்சத்திரமே நமக்கு தோண்டியிருக்கு. அது வந்து ஒரு அரண்மனையில் தோண்டலை, எங்கே தோண்டிச்சு, ஒரு மாட்டு தொழுவத்தின் மேலே தான் அது வந்து கரெக்டாக நின்றுது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த நட்சத்திரம் வந்து இயேசுவின் பிறப்பை அறிவித்தது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், வழிகாட்டியது அப்படின்னு பார்த்தோம். அமெரிக்காவில் வந்து ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து ஒரு அப்பா இருக்காங்க, அவரோட பொண்ணு, 2 பேரும் அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது நிறைய வீடுகள் இருக்குது. அதில் ஒரு சில வீடுகளில் வந்து அவங்க கதவில் வந்து ஒரு ஸ்டார் வந்து பதிச்சிருக்காங்க, ஒரு பிரான்ஸ் ஸ்டார், வெண்கல ஸ்டார் வந்து பதிச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு கேட்குறா, எதுக்கு இது மாதிரி வெண்கல ஸ்டார் அவங்க டோரில் பதிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து அவங்க இராணுவத்தில் வந்து பணி செய்கிறாங்க, இந்த ஸ்டார் வந்து அதை தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வெளிப்படுத்துது நமக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து கொஞ்சம் தூரம் நடக்கும்போது இன்னொரு வீடு வருது. அதில் வந்து ஒரு வெள்ளி ஸ்டார் இருக்குது, சில்வர் ஸ்டார் ஒன்று இருக்குது. ஸோ இது இங்கே சில்வர் ஸ்டார் ஏன் பதிச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இதில் இவங்க வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் இராணுவத்தில் சேர்ந்து, ஆனால் அங்கே சண்டை போடும்போது அவருக்கு வந்து ஏதாவது அடிபட்டிருக்கலாம், காயங்கள் ஏற்பட்டு அவர் வந்து கொஞ்சம் ஊனமுற்றிருக்கலாம். ஸோ அதை வெளிப்படுத்தும் வகையாக அவரை வந்து ஒரு கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்கு சில்வர் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு நாட்டுக்காக அவர் வந்து சில தியாகங்களை செய்திருக்கிறார், அதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு சில வீடுகளில் கோல்டன் ஸ்டார் போட்டிருக்காங்க, பொன் ஸ்டார் வந்து இருக்குது, அது பொன் நட்சத்திரம். அப்போது இது ஏன் வந்து கோல்டன் ஸ்டார் எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த வீடுகளில் வந்து ஒரு சில பேர் அவங்க வந்து இராணுவத்தில் இணைந்து சண்டை போடும்போது அவங்க மரித்து போயிருப்பார்கள். ஸோ அதை வந்து அவங்க கௌரவிக்கும் வகையாக அவங்களுக்கு பொன் நட்சத்திரம் வந்து அவங்களுடைய கதவுகளில் பதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு செய்தியை நமக்கு வந்து அறிவிக்குது. ஸோ கடவுளும் நமக்கு வந்து வழிகாட்டுகிற ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார். ஸோ நம்ம வந்து அந்த நட்சத்திரமாகிய இயேசுவை வந்து பின்பற்றி போகணும், அதை தான் வந்து அவர் ஆசைப்படுகிறார். ஸோ யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஸோ ஏசப்பா தான் வழி, சத்தியம், ஜீவன். ஸோ நம்ம அவரை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து போய் பிதாவின் இடத்துல நம்ம சேர முடியும். ஒரு சில நேரம் நம்ம வந்து உலக பிரகாரமான விஷயங்கள் எதையாவது ஒன்று நம்ம வந்து இதுதான் பெருசு, இதுதான் வந்து கரெக்டான வழி, இதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம போய் சேர்ந்துடலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம கடவுள் வந்து ஈவன் ஒரு ஏழ்மையான ஒரு விஷயம் நம்ம நினைக்கிற விஷயத்துலேருந்து கூட கடவுள் வந்து பெரிய விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து ஆனால் கடவுள் ஏசப்பாவை நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். மூன்றாவதாக ராஜாவிற்கு பரிசரிக்க உதவிய நட்சத்திரம், இல்லை ராஜாவிற்கு பணிவிடை செய்ய உதவிய நட்சத்திரம்னு நம்ம அதை சொல்லிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஸோ அவங்க வந்து பொன், வெள்ளி அண்டு வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் 3 இதை வந்து அவங்க காணிக்கையாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அந்த நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வழிகாட்டி போய் சேருது. ஒரு ராஜாவுக்கு அவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குற இதுக்கு இந்த நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது பொண்ணு வந்து எதை வந்து பிரதிபலிக்கிறது, அவர் வந்து ஒரு ராஜாதி ராஜா அப்படிங்கிறத இது வந்து பிரதிபலிக்கிறது. இந்த தூபவர்க்கம் வந்து அவர் ஆசாரியத்துவம், அவர் வந்து நமக்காக ஊழியம் செய்கிறாதுங்கிறத பிரதிபலிக்கிறது. வெள்ளைப்போளம் வந்து அவர் மரித்த பின்பு அவர் அடக்கம் பண்ணப்படுற நேரத்தில் இந்த வெள்ளைப்போளம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு யோவான் 19:39 வசனத்தில் நம்ம வந்து பார்க்க முடியும். அவர் அடக்கம் பண்ணும்போது இதை வெள்ளைப்போளம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் நம்மளுடைய பாவத்திற்காக அவர் மரிக்கப் போகிறார் என்பதை வந்து முதல்லையே அவங்க வந்து அதை அறிஞ்சு அதை வந்து பிரதிபலிக்கும் வண்ணமாக அவருக்கு வெள்ளைப்போளத்தை அந்த நேரத்தில் அவருக்கு காணிக்கையாக வைக்கிறார்கள். இந்த பொன், வெள்ளி போன்ற விலையேறப்பட்ட பொருள்கள் எல்லாவற்றையும் அவங்க வந்து எங்கே இருக்காங்க, பெத்லகேமில் இருக்காங்க. அங்கேருந்து அவங்க வந்து
கடவுள் வந்து எகிப்திற்கு போக சொல்லுகிறார். அது வந்து ரொம்ப தூரம், ஒரு 3 நாள் 4 நாள் ட்ராவல் பண்ணி அவங்க போக வேண்டியது இருக்குது. ஒரு சில இடங்களில் 300 மைல் 400 மைல் கிட்ட அது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க போகணும். அங்கே இருந்த நேரத்தில் அவங்களுக்குரிய இது எல்லாம் வச்சையும் அந்த பொன் வெள்ளி இது முதலான வச்சு அவங்க யூஸ் பண்ணி அதை விற்று அதுலேருந்து வந்த காசை வச்சு இவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து இங்கே போய் ஈஜிப்டில் போய் சேர்ந்தாங்க, எகிப்துக்கு போய் சேர்ந்தாங்கங்கிறதுக்கு ஆனால் வரலாறுகள் இருக்கிறது. ஸோ இந்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வந்து ஒரு தேவைக்காக அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. நம்ம வந்து எப்படி கடவுளுக்கு ஒரு பரிசு கொடுக்க முடியும் இந்த கிறிஸ்மஸ் டைமில்? நம்ம வந்து பெத்லகேமின் நட்சத்திரமாகி இயேசுவுக்கு ஒரு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அதற்கு என்ன செய்யணும்? இன்டைரக்டாக நம்ம ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செய்யணும். அது மூலமாக கடவுளுக்கு நம்ம பரிசளிக்கிறோம் இல்லை காணிக்கை கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த நேரத்தில் செலவழிச்சுக்கணும். நம்ம நிறைய செலவு பண்ணுறோம், நம்ம வீட்டில் நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணுறோம், நம்ம நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறோம். இதே மாதிரி இதற்கு முடியாமல் இருக்கிற நம்மளோடு கூடவே இருக்கிற ஏழைகள் மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோமோ அது வந்து ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஸோ அது வந்து இன்டைரக்டாக கடவுளுக்கு நம்ம காணிக்கை கொடுக்குற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து டைம் இல்லை எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு வர்றதுக்கோ இல்லை கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கோ இல்லை பாடல்களை பாடுறதுக்கோ இது வந்து யாருமே வந்து நம்மளை கம்பல் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளாக வாலண்டியராக வந்து பண்ணணும். ஸோ போன வருஷத்துலேருந்து தான் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க இந்த கீத ஆராதனைன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது. இது இன்னும் நீங்கள் கண்டினியூ பண்ணி நல்லபடியாக கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வந்து பாடல்கள் பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக வரணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம நிறைய நேரம் சர்ச்சுக்கு வர்றதுக்கோ இல்லை இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் ஈடுபடுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எனக்கு டைம் இல்லை வர முடியலை அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து MBBS முடிச்சுட்டு அடுத்தது வந்து பிஜி படிக்கணும், எம்டி இல்லை எம்எஸ் ஏதாவது படிக்கணும். ஸோ அப்போது எங்கள் கூட படித்த எல்லாருமே வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சுட்டு கேரளாவில் போய் அங்கே வந்து ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது. ஸோ இந்த நீட் வந்து இப்போ தான் யூஜிக்கு வந்திருக்கு. நாங்கள் அப்போவே வந்து நீட் பிஜி என்ட்ரன்ஸ் MD/MS படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் தான் எழுதணும். ஸோ அது எழுதுறதுக்கு எங்கள் பேட்சில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் வந்து சென்னையில் போய் அங்கேயே ஹாஸ்டல் எடுத்து தங்கி படிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து கேரளாவில் தான் நல்லா அந்த கோச்சிங் சென்டர்லாம் இருக்குன்னு சொல்லி அங்கேயே போய் பக்கத்துலேயே இந்த கோச்சிங் சென்டர் பக்கத்துலேயே வீடு எடுத்து அங்கேயே வந்து தங்கி அங்கே படிக்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ அந்த டைமில் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் அந்த எங்கள் சர்ச்சில் கொயருக்கு நான் தான் இன்சார்ஜ். ஸோ எனக்கு வந்து அதை விட்டுட்டு எங்கேயும் போய் வேறு இடத்துல போய் இருந்து இது பண்ணுறதுக்கு மனசில்லை. ஸோ அதை வந்து விட வேண்டான்ட்டு நான் நினச்சேன். ஸோ இங்கே திருநெல்வேலியிலே தான் நான் உட்காந்து எங்கள் வீட்டிலே உட்காந்து படிச்சுட்ருக்கேன். இங்கே ஒரு கோச்சிங் சென்டர் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு கிளாஸ் நடத்துவாங்க. அங்கே கேரளாவில் டெய்லி காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கிளாஸ் நடத்துவாங்க. இங்கே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடத்துவாங்க. அப்பவும் நான் என்ன செய்வேன், காலையில் சர்ச்சுக்கு வந்துட்டு 11 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் அதை ஜாயின் பண்ணுவேன். அதில் ஒரு செஷன் போயிடும், மிச்சம் இருக்கிற டைமில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆனால் கடவுள் வந்து என்ன செஞ்சார், எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் நடந்தது. அது எழுதி நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன். 2 வருஷம் கழித்து திருப்பி நான் பிஜி எழுதுகிறேன். கவர்மெண்ட் வேலையிலேருந்து ஜாயின் பண்ணி நான் பிஜி எக்ஸாம் எழுதுகிறேன். நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஆர்த்தோபெடிஷன் எலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவராக படிக்க போகிறேன். படித்து முடித்து இப்போ எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்ததுன்னா, எங்கள் கூட கேரளாவில் போய் படிக்க போனாங்க நிறைய பேர், சீக்கிரமாக அவங்க பிஜி எடுக்கணும்னு நினச்சிட்டு. அதில் ஒரு சில பேர் வந்து இப்போ வரைக்கும் அவங்க பிஜி எடுக்காமல் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இப்போ என்னோடய மெடிக்கல் காலேஜில் நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். அவங்க இப்போ தான் ஜஸ்ட் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்டாக இப்போ வந்து பிஜியாக அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கடவுள் வந்து நீங்கள் அவருக்கு அவரோட நேரத்தை வந்து கொடுக்கும்போது அவர் வந்து உங்களை பெரிய விதத்தில் அவர் வந்து ஏற்படுத்த முடியும். சின்ன கோச்சிங் சென்டர் தான், இங்கே வந்து படித்து யார் பிஜி எடுப்பாங்களான்னு நம்ம நினைக்கிறத விடையும் அவர் வந்து நான் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி மாற்றி கொடுப்பார். ஏன்னா நான் பரீட்சை எழுதும்போது அந்த டைமில் ரூல்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி அங்கே வேலை பார்த்துட்டு படிக்க வரும்போது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா மார்க், ஒரு 30% மார்க் வந்து அதிகமாக கொடுத்தாங்க. அது கிடச்சதுனால தான் எனக்கு வந்து இந்த சீட்லாம் கிடச்சிது. ஸோ அது மாதிரி சூழ்நிலைகளை கடவுள் வந்து உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ அதுக்கு
கடவுளுக்கு நம்ம வந்து நேரத்தை செலவிடணும். இப்போவும் நான் வந்து காலையில் எங்களுக்கு 2 சர்வீஸ் உண்டு, 7 மணி 9 மணி. 2 சர்வீஸ்லேயுமே கொயர் பார்க்கணுங்கிறதுனால 2 சர்வீஸ்க்கும் நான் போக வேண்டியது இருக்கும். காலையில் சில நேரம் சர்ஜரி முடிச்சுட்டு காலையில் நான் 3 மணி 4 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம எந்திரிச்சு திருப்பி சர்வீஸ்க்கு போகணுன்ற ஒரு இது வந்து எனக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கோயில் மேலே நம்ம பற்று வச்சு கோயிலில் உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லா இதுலேயும் நம்ம வந்து ஈடுபாடோடு செயல்படணும்னு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இதில் உங்கள் சர்ச்சில் இன்றைக்கி நடந்த இந்த ப்ரோக்ராமை வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து பைபிளில் நடந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் சொல்லி இதை நிறைவு செய்வோம். இப்போ ஏன் வந்து நம்ம எல்லோரும் இந்த கீத ஆராதனையெல்லாம் நடத்தி இப்படி நம்ம வந்து பாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ திடீர்னு தானே இந்த ஐடியாலாம் வந்திருக்கு. ஏன் வந்து இப்படி பாடணும்னா இதே நீங்கள் இன்றைக்கி பண்ண விஷயத்தை வந்து அப்படியே பைபிளில் வந்து இதே விஷயம் பைபிளில் ஒரு இடத்துல இருந்து நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அப்படியே இன்றைக்கி நான் வந்து நேரில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது என்ன இடம்னா நெகேமியா 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம், ஒரு கேரல் சர்வீஸில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம பாடல்களை பாடும்போது என்னெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லி நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இந்த வசனத்தில் போட்டிருக்கிற மாதிரியே எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியர்களை வந்து எருசலேமுக்கு வரணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஒரு கேதரிங், எல்லா வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து வாங்க நம்ம வந்து ஒரு பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருமைப்பாடு, ஒரு ஃபெல்லோஷிப் வந்து நமக்கு வந்து முதல்ல கிடைக்குது. ஸோ எல்லோரும் நம்ம வந்து ஒருமித்து ஒரு பாடல்களை செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ்க்கு வந்து பாடி அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு முதலாவது கிடைக்குது. அது போக இதில் எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படி தானே? இதில் நீங்கள் இந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து பாடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க கூட லிரிக்ஸ்லாம் வச்சு பாடுறோம். ஆனால் வாலிப பெண்கள் சின்ன பிள்ளைங்களாம் எந்த பேப்பருங்க இல்லாமல் பாடல்களை மனப்பாடமாக பாடி டான்ஸ் ஆடி ஒரு யூனிஃபார்ம் போட்டு எல்லாமே நம்ம பாடுறது வந்து அது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு கிடைக்குதுல்ல, எல்லாரையும் பார்க்கும்போது இது பாடல்களை கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல ஒரு ஃபெல்லோஷிப் கிடைக்குது, ஒரு ஒருமைப்பாடு வருது. ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இன்னொன்று, இந்த நெகேமியா அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 பிரிவாக அவர் வந்து நெகேமியா வந்து ஒரு பாடகர்களை வந்து பிரிச்சிருவார். ஒரு பக்கம் ஒருத்தரையும் இன்னொரு பக்கம் ஒருத்தரையும். அதே மாதிரி தான் நான் அவங்கள பார்க்குறேன். இந்த பக்கம் ஒரு குரூப் இருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு குரூப் இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி பாடல்களை பாடுறதாக நான் வந்து பார்க்குறேன். இதில் நீங்கள் வந்து இந்த 43ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து நம்மளோட இந்த சர்ச் இந்த ஆராதனையில் நடந்தது. வெறும் ஒரு கூட்டத்தில் மட்டும் நம்ம வந்து பாடலை. சர்ச்சில் உள்ள எல்லாருமே, ஆண்கள், பெண்கள், ஸ்திரீகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருமே வந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்ததை நான் வந்து இந்த நேரத்தில் வந்து அதை வந்து நான் அனுபவித்தேன் இந்த இடத்துல. ஸோ இந்த பாடல்களை பாடுறதுக்கு முன்னாடி அந்த என்ன பண்ணியிருப்பாங்க, ஆசாரியர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க பரிசுத்தமாக இந்த இடத்துல வந்து வரணும் அப்படின்னு அவங்க வந்து நினைப்பாங்க. ஸோ நம்மளும் அதே பரிசுத்தத்தோட கோயிலுக்கு வரும்போதோ இல்லை பாடல்களை பாட வரும்போது அதே பரிசுத்தத்தோடு இந்த ஆராதனைகளில் பங்கேற்கணும் என்பதை நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன். கடைசியில் நம்ம வந்து என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க தோத்திரம் துதி பாடினாங்க. அவங்க அதில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் ஆரம்பித்து மதியானம் வரைக்கும் அவங்களோட பழைய அந்த என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரியை அவர் ரீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் துதித்து பாடிட்டே இருப்பாங்க. ஸோ பாடல்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்து நெகேமியா வந்து அவர் கொடுத்துருப்பாரு. அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலேயே அந்த ஒரு அலங்கத்தை அவங்க கட்டணும்னு நினச்சதை எத்தனை நாளில் கட்டி முடிச்சிருப்பாங்க?
52 நாள்லேயே அவங்களுக்கு அவ்வளோ அப்போசிஷன் இருக்கும் கெட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. அதை தாண்டி அவங்க கெட்டி முடிச்சிருவாங்க. ஸோ இதே உத்தேயத்தோட நம்ம இருக்கும்போது நம்ம கெட்டணும்னு நினைக்கிற என்ன விஷயங்கள், இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டணும்னு நினைக்கிறீங்க, எதுனாலுமே சீக்கிரமாக கெட்டி முடிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு கிருபை செய்வார். அந்த நெகேமியா 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. ஸோ இது டேவிடோட டைம்லேருந்தே இந்த பாடகர்கள், அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி இந்த சர்ச்சில் நான் பார்த்தேன். காலையில் உட்கார்ந்த உடனேயே இந்த சின்ன பிள்ளைங்க கூட அவங்க கையில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாட்டு போடும்போது அதை யூஸ் பண்ணுறதையும், நீங்கள் எல்லோரும் சந்தோஷத்தோடு பாடுறதையும், ஒரு ஒருமைப்பாடோடு பாடுறதையும் இந்த வேலையில் நான் அதை அனுபவித்தேன். அது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. இதை நீங்கள் தொடர்ந்து இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த வேலையிலும் நம்ம என்னெல்லாம் நம்ம பார்த்தோன்னா, ஒரு பாடும்போது நமக்கு ஒரு ஒருமைப்பாடு கிடைக்குது. அதே போல் ஒரு சந்தோஷம் வருது நமக்கு. எல்லோரும் ஹாப்பியாக பாடும்போது நம்ம பரிசுத்தத்தோடு பாடணும். நம்ம நன்றி ஒரு இருதயத்தோடு நம்ம பாடும்போது கடவுளுக்கு நம்ம அது நம்ம கொடுக்குற கிறிஸ்மஸ் பரிசாக அது அவருக்கு இருக்கும். அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். கடவுள் தாமே இதை ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ. ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அருமையான டாக்டர் அசரியா ஹெர்பர்ட் அவர்களுக்கு நாங்கள் மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 77வது பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிப்போம். 77வது பாடல், அதிமங்கலக்காரனே துதி தங்கிய பூரணனே. 77வது பாடல். அதிமங்கலக்காரனே துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் துறந்தோ இளையாய் பிறந்த வன்மை தாரணனே. அதிமங்கலக்காரணனே மதி மங்கின எங்களுக்கும் திதி சிங்கினர் தங்களுக்கும் ஊனின் மாட்சியும் திவ்ய காட்சியும் தோன்றிட வையாய் துங்கவனே. அதிமங்கலக்காரணனே மூடி மன்னர்கள் மேடையும் மிகு உன்னத மாட்டிடையே பிறந்தாட்டிட ஏர்த்தோள வந்தனையோ தர அதிமங்கலக்காரணனே தீய பெய்தீரல் ஓடுதற்கும் உம்பர் வாய்த்தீரல் பாடுதற்கும் ஊனை பின்பற்று ஓர் முச்சும் துன்பற்று வாழ்தற்கும் பெற்றனல் அன்னே. 78வது பாடலை பாடுவோம். ஆரிவர் ஆராரோ என்ற பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். 78வது பாடல். ஆரிவர் ஆராரோ இந்த அவனியோமா
உலகிருள் நீக்கிடு அதிசயமே வியவின் ஒளியோ பட்டத்து துறை மகனோ நம்மை மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ. ஜெபம் செய்வோம். கண்களை மூடி முழங்காற்படியிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அங்கீகரித்து நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளும் உடைய சமூகத்திலே நாங்கள் படைத்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய பள்ளிக்கூட பணிக்கென்று படைத்தவர்கள் உண்டு ஆண்டவரே. தங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி படைத்தவர்கள் உண்டு. திருமணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு முன்பதாக வந்து பணிந்து கொண்டவர்கள் உண்டு ஐயா. என் தேவாதி தேவன் உம்முடைய நிறைவான கிருபை, இரக்கம், தயவை நீர் தொடர்ந்து முன்பதாக வந்து தோத்திர காணிக்கைகளை படைத்த ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே, ஐக்கிய சங்கங்களின் கீத ஆராதனையாக நாங்கள் கொண்டாடுவதற்கு உதவி செய்து எங்களுடைய எல்லா ஐக்கிய சங்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்து வருகிற மகத்தான காரியங்களுக்காக ஸ்தோத்திர ராஜா. இன்னும் எங்களுடைய ஆண்கள் எழும்பட்டுமே ஆண்டவரே. இன்னும் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து உமக்கென்று செயலாற்றட்டுமே ஐயா. எங்கள் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தொடர்ந்து எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக ஸ்தோத்திரம். அவள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுங்கப்பா. நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய இளம் தம்பதியினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இளம் தம்பதியினர் எழுந்து நின்று ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு ஈடுபட்டு ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ராஜா. பிள்ளைகளை இந்த காலங்களில் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பண்டிகையின் காலங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிப பெண்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாய் பலப்படுத்துங்க அப்பா. விசேஷமாக எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய தினத்திலிருந்து ஆரம்பமாகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ராஜாவே உம்முடைய தெய்வீக கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாவற்றையும் நேர்த்தியாக நாங்கள் முடிப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. விசேஷமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனைக்காக, பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்காக, புதிய வருட ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மக்கள் ஆண்டவரை எல்லாரும் வெளியில் இருந்து பயணப்படுவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். எல்லாருடைய பயணத்திலும் உடைய கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு வந்து ஆண்டவரே ஆலயத்திலே உம்மை மகிழ்ச்சியோடு தொழுது கொண்டு செல்ல ஆண்டவரே எங்கள் தேவனீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பள்ளிக்கூட பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளுக்காக உண்மையே நாங்கள் காத்து நிற்கிறோம், நோக்கி நிற்கிறோம் ராஜா. எங்கள் தேவன் அற்புதமானவர். நீர் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் அதிசயங்களை செய்கிற தேவன். நீர் தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பள்ளிக்கூட பணி குறிப்பிட்ட நாட்களில் நிறைவேற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆங்காங்கே மக்களுடைய உள்ளத்திலே பேசி என் தேவ நீர் ஏற்படுத்த போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த அருமையான டாக்டர் அசரியா அவர்களுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, அருமையான அம்மாவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் காரியங்களிலே, உம்முடைய ஊழியத்திலே பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர்களை ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறீர் என்பதை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, நட்சத்திரத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்கள் தேவனே, தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை, ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களில் உம்முடைய பாதுகாவல், கண் விழித்து வேலைகளை செய்யும் போது நல்ல சுக பலனை ஆண்டவர்
கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தரே மெய்யான தெய்வ மனித நீர் வாழ்க, 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 வாழ்க இயேசுவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடைய போய் வர கடவோம். நன்றி. அந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.